வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு திடீர்னு அரசாங்கத்திலிருந்து ஒரு பணம் வந்திருக்கு. அது என்ன பணம், யாருக்கெல்லாம் வந்திருக்கு, அதுவும் குறிப்பா எதுக்காக இப்ப கொடுத்திருக்காங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். உங்க போனுக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்குன்னு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சா? அப்படி வந்திருந்தா நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆமாங்க, தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருக்கு. சரி, இந்த பணம் யாருக்கு, எவ்வளவு, ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாத்தையும் இப்போ ஒன்னொன்னா பாத்திரலாம். ஓகே, முதல் கேள்வி. இந்த பணத்தை பெத்தவங்க யாரு? அரசாங்கம் ரொம்ப குறிப்பா சில பிரிவினரை டார்கெட் பண்ணி இந்த நிதியை கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப பாக்குற மாதிரி முக்கியமா ஒரு 5 பிரிவினருக்கு இந்த உதவி போய் சேர்ந்திருக்கு. முதியோர்கள் மற்றும் கைப்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை கவனிச்சுக்கிறதுக்காக உதவித்தொகை வாங்குற குடும்பங்கள், மீனவ குடும்பங்கள், அப்புறம் நீலகிரி தேயிலை விவசாயிகள், இவங்க தான் இந்த 5 குரூப்ஸ். சரி, யாருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்திருக்காங்க? வாங்க அந்த கணக்கையும் தெளிவா பார்த்திடலாம். முதல்ல சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமா ஓய்வூதியம் வாங்குறவங்க. கிட்டத்தட்ட 29.29 லட்சம் முதியோர்கள் மற்றும் கைப்பெண்களுக்கு ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்லயும் தலா 3200 ரூபாய் நேரடியாக கிரெடிட் ஆயிருக்கு. அதே மாதிரி 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா 3500 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, ஒரு குடும்பத்துல மாற்றுத்திறனாளி உறுப்பினர் ஒருத்தர் இருந்தா அவங்கள பராமரிக்கிறதுக்காக அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்கும். அந்த மாதிரி உதவித்தொகை வாங்குற 2.58 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லா நம்பர்ஸையும் இந்த டேபிள் ரொம்ப சிம்பிளா காட்டுது பாருங்க. எந்தெந்த பிரிவுல எத்தனை லட்சம் பேரு, அவங்களுக்கு எவ்வளவு தொகைன்னு நீங்க இங்க ஒரே இடத்துல தெளிவா பாத்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 முக்கியமான உதவிகளும் இருக்கு. மீன்பிடி தடைக்கால நிவாரணமா சுமார் 1.62 லட்சம் மீனவ குடும்பங்களுக்கு தலா 8000 ரூபாயும், நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 14,870 தேயிலை விவசாயிகளுக்கு ஆதார விலையாகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய தொகை இத்தனை லட்சம் பேருக்கு இப்போ ஏன் திடீர்னு? அரசாங்கம் இதுக்கு என்ன காரணம் சொல்லுது? வாங்க அதை பார்க்கலாம். அரசாங்கம் இதுக்கு வச்சிருக்க பேரு நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதி. அதாவது, மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு மாசம் கொடுக்கிற பென்ஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ரூபாய் ஸ்பெஷல் ஃபண்டா கொடுத்திருக்கோன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம்னு. சோ இது ஒரு சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. சரி, இது கவர்மெண்ட் சைடு. ஆனா இந்த பணம் கொடுக்கப்பட்ட டைமிங்கை வச்சு சில அரசியல் கேள்விகளும் எழும்புது இல்லையா? வாங்க அந்த கோணத்தையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இங்க 2 வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்ற மாதிரி இது முழுக்க மக்களின் கஷ்டத்தை போக்குறதுக்கான ஒரு சிறப்பு உதவி. இன்னொரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரப்போது, சோ இது வாக்குகளை கவரும் ஒரு உக்தின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது உண்மை? இது துன்சியமான சமூக நலனா, இல்ல பக்கா அரசியல் கணக்கா, இல்ல ரெண்டுமே கலந்து செஞ்ச ஒரு நடவடிக்கையா? இதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது இந்த சிறப்பு நிதிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் எதுவா இருக்கும்? அது சமூக அக்கறையா இருந்தாலும் சரி, அரசியல் கணக்கா இருந்தாலும் சரி, பல லட்சம் குடும்பங்களுக்கு இந்த பணம் உதவியா போய் சேர்ந்திருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா இந்த மாதிரி திட்டங்களோட டைமிங் பத்தியும் அதோட உண்மையான நோக்கம் பத்தியும் நாம யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா?